அவன் மார்பில் மெய் மறந்து உருகிக் கொண்டிருந்தாள் நந்தனா. உடம்பை பார்த்து கொள்ள சொன்னேனே, கேட்டியா என்று கடிந்து கொண்டான் சித்தேஷ். அங்கிருந்த 20 நாட்களும் காலை மாலை மதியம் என வந்து பார்த்துவிட்டு சென்றான் சித்தேஷ். 2 நாட்களுக்கு ஒரு முறை சரண் ரெட்டியும் அவளை வந்து பார்த்து நலம் விசாரித்து விட்டு சென்றது அவனுக்குள் பொறாமையை தூண்டியது. ஆனால் கலெக்டரை வரவேண்டாம் என்று சொல்ல சித்தேஸ்வரால் முடியவில்லை. உடம்பு பூரண குணமாகும் வரை ஆஸ்பத்திரியில் இருந்து அவளை கவனித்து கொண்டான் சித்தேஷ். ஆஸ்பத்திரிக்கான பில்லை கட்டி அவளை அங்கிருந்து அழைத்து போனான். மறுநாள் அவள் வீட்டிற்கு சென்றான் சித்தேஸ்வர். ஷோபாவில் அமர வைத்து தேநீர் கொண்டு வந்து கொடுக்க அருந்தினான். பின் ஷோபாவில் சற்று தள்ளி நந்தனா அமர, பக்கத்தில் வா நந்தனா அவன் அழைக்க, இருக்கட்டும் சொல்லுங்க சித்து என்றவளிடம் அவன் ஒரு லெட்டரை நீட்டினான். இந்த ஆண்டு தமிழகத்தின் தங்கமங்கை விருதை அவளுக்கு தமிழக அரசு கொடுக்க போவதாக லெட்டர் சொல்லியது. நந்தனா சின்ன சிரிப்புடன் அதை பார்த்து புன்னகைத்தாள். இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் தானே இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற? சித்தேஸ்வர் கோபமாய் கேட்க நந்தனாவுக்கு ஆத்திரமாக வந்தது. நான் செய்கிற சேவை என் ஆத்ம திருப்திக்காக சித்தேஷ். இந்த பாராட்டுக்கோ பரிசுக்கோ நான் செய்யலை. என்னை இந்த அளவுக்கு மட்டமாக எடை போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த விருதுக்காக நான் அரசாங்கத்திற்கு எழுதி போடலை. ஒரு நாள் கலெக்டர் சரண் ரெட்டியை எதர்ச்சியாக சந்தித்த போது அவர் இதை செய்திருக்கிறதா சொன்னார். அதெல்லாம் எதுக்கு சார் செய்தீர்கள் என்று நான் கொஞ்சம் கோபிக்கவும் செய்தேன். என் பேச்சை கேட்காமல் அவர் இப்படி செய்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் சித்தேஷ் என்று நந்தனா விளக்கினாள். அவனுக்கு என்ன உன் மேல அவ்வளவு அக்கறை? சித்தேஸ்வர் சீரலாய் கேட்டான். அவர் நம்ம மாவட்டத்து கலெக்டர். அவரை மரியாதை இல்லாமல் அவன் இவன் என்று சொல்லுகிறீர்களே சித்தேஷ், என்ன உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? அவன் என்னுடைய எதிரி. ஏன் புதுசா ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்க தடையா இருக்காரா? அதெல்லாம் இல்லை. பின்பு எதற்கு இவ்வளவு கோபம் அவர் மேல்? என் எதிர்கால வாழ்க்கைக்கு வெடி வைப்பான் போலேயே. ஏன், என்ன செய்தார்? என்னிடம் 2 கோரிக்கையை கேட்டுள்ளார். அதை நான் தான் நிறைவேற்றி வைக்கணுமாம். என்ன அது? உன்னை காதலிக்கிறானாம். அவன் காதலை நான் உனக்கு எடுத்து சொல்லணுமாம். அட, அப்படியா? அப்புறம்? நந்தனா வேண்டுமென்றே விழி விரித்து உல்லாசமாய் கேட்க, உன்னை கல்யாணம் செய்துக்க விருப்பப்படறானாம். அதுக்கு நான் உதவணுமாம். உன் அபிப்பிராயம் என்ன? நந்தனா லேசாக அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள், கலெக்டர் மாப்பிள்ளையாச்சே, வேண்டாம் என்று சொல்லுவேனா? ஆளும் அழகன், நெடுநெடுன்னு உயரம், ஆந்திர மிளகாயை காரமாக சாப்பிட்டு விட்டு எப்படி செவசவன்னு ஜம்முன்னு லட்சணமாக இருக்காரு. அவரை கட்டிக்க கசக்குமா? உடனே சம்மதம்னு சொல்லுங்க சித்தேஷ். சீக்கிரமே நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. நான் அவசரப்படுறேன்னு உடனே சரண் கிட்ட சொல்லுங்க. நந்தனா இதழில் இழையும் புன்னகையோடு சொல்ல, அடி ராட்சசி, அடி கள்ளி, உனக்கு எவ்வளவு கொழுப்பிடி! இங்க ஒருத்தன் உயிர் உருக உருக நேசம் வைத்து காத்திருக்கும் போது அந்த கலெக்டர் சரண் ரெட்டி கேக்குதா உனக்கு? அவன் அழகனா, ஆம்பளையா, லட்சணமா இருக்கானா? சீக்கிரம் நாள் பார்த்து திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யணுமா? ஏன், நான் அழகன் இல்லையா? என்னை பார்த்தால் ஆம்பளையா லட்சணமா தெரியலையா உனக்கு? என்று 2ல் 1 தெரிஞ்சுக்கணும். என்னை நீ காதலிக்கிறாயா இல்லையா? சித்தேஸ்வர் அவள் தோளை பற்றி கண்கள் சிவந்து வேகமாய் இழுக்க, அவள் விழியை அருகாமையில் பார்த்தவனுக்கு தன் கோபத்தை தக்க வைக்க முடியவில்லை. மட்டி மடையா, பெண்மனம் புரிந்து கொள்ளாத முட்டாளே! நந்தனா திடீரென திட்ட, என்னடி என்ன திட்டுற? அன்று ஆஸ்பத்திரியில் அத்தனை பேர் பார்க்க உன் பரந்த மார்பில் தஞ்சமடைந்தேனே, அதில் நீ என் காதலை உணரலையாடா? நீ என்னடி சொல்ற? அப்போதாண்டா அந்த நிமிஷம் என் உயிர் போய் உயிர் வந்த நிலையில்தான் நானுமே உன்மேல் வைத்த பயங்கர காதலை உணர்ந்தேன். அதனால்தான் உன்னை கண்டதும் உன்னை கட்டிக்கொண்டு அழுதேன். ஏன், அதை நீ உணரலையா சித்து? நீதான் அழுத்தமானவளாச்சே. ஆபத்துக்கு என்னிடம் தஞ்சம் அடைந்தேன்னு நினைச்சேன். கிழிச்ச. அதெல்லாம் இல்லை. அவனை விழி நோக நோக நோக்கியவள், சித்து, ஐ லவ் யூ என்று கண் சிமிட்டினாள். சித்தேஸ்வரை இழுத்து இறுக்கி அவன் கன்னத்தில் அழுத்த முத்தமிட அவனும் குதுகலித்தான்.
சரணை அழகன் ஆம்பளை என்று சொன்னதெல்லாம் என்று முனகளோடு கேட்க, உன்னை வெறுப்பேத்ததாண்டா அப்படி சொன்னேன். சரி, அப்போ நான்? வெண்பற்கள் மின்ன புருவத்தை அழகாய் உயர்த்தி சித்தேஸ்வர் கேட்க, அந்த அழகில் நந்தனா சொக்கித்தான் போனாள். நீ பேரழகண்டா, உண்மையாவா? நம்பாமல் கேட்டான். ஆமாம், நீ பேரழகன்காரண்டா சித்தேஷ் என்று அழகாய் இதழ் சுழித்து சொல்ல, நந்தனா என் கண்ணே, என் செல்லமே, என் நெஞ்சமே என்று அவளை இழுத்து இறுக்கி கண்ணம் நேற்றி என முத்தமிட, இப்படித்தாண்டா என் அப்பனும் என் ஆத்தால கொஞ்சி கொஞ்சி கடைசியில் இந்த கதி. வேண்டாம் சித்தேஷ், இன்னொரு பூரணி உருவாக வேண்டாம். தாயைப் போல பிள்ளை என்று யாரும் என்னை சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம். இப்படி சொன்னவள் தாங்க முடியாமல் அழுக, அவளை தேற்றும் பாஷை தெரியாமல் தவித்தான் சித்தேஷ். காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி என்று எதுவுமே தெரியாது. காதலுக்கு பிரதானம் ஈர்ப்பும் அன்பும் தான். அன்பை கண்ட இடத்தில் காதல் பூக்கும் காய்க்கும். அது யாருக்கு யார் மேல் எப்போது உண்டாகும் என்று சொல்ல முடியாது. அதுபோலத்தான் நந்தனாவை கண்டதும் ஈர்ப்பும் அன்பும் தோன்றியது சித்தேஷுக்கு. இப்பொழுது நந்தனாவிற்குள்ளும் காதல் முளைத்துவிட்டது. முடியாது என்று மறுத்த நந்தனா இப்போது உங்களை காதலிக்கிறேன் என்று கட்டிப்பிடித்து தன் காதலை தெரிவித்து விட்டாள். சித்தேஷ் இந்த நல்ல செய்தியுடன் தன் வீட்டிற்கு சந்தோஷமாக சென்றான். தன் அம்மாவிடம் போய் நந்தனா பச்சை கொடி காட்டிய விவரத்தையும் தன் மனது அடைந்த பூரிப்பையும் அவன் சொன்னபோது கோதை நாயகி அதை ஏற்கும் மனநிலையில் இல்லை. ஏனென்றால் ஆரண்யா முன்னரே அவளிடம் நந்தனாவை பற்றி, அவள் குடும்பத்தை பற்றி, அவளின் அன்னையை பற்றி தவறாக சொல்லி வைத்திருக்கிறாள். கோதை நாயகி இதை கேட்டுவிட்டு மிகவும் கோபத்தில் அமர்ந்திருந்தாள். சித்தேஷ் வந்து சொன்னதும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லைடா. அம்மா, என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க தானே நந்தனாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர சொன்னீங்க. அவகிட்ட என் அன்பை வெளிப்படுத்த சொன்னீங்க. அவகிட்ட சம்மதம் வாங்க சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்க? ஏம்மா, என் காதலை நான் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னீங்களே. ஆமா, நானும் அவளை நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் அப்படின்னு தான் நினச்சேன். ஏதோ ஓரளவுக்கு வசதியாயிருப்பான்னு நினச்சேன். ஆனா அவள் நல்ல குடும்பத்தில் பிறக்காதவள், பைத்தியக்காரி மகள், தகப்பன் பெயர் தெரியாதவள். இவளெல்லாம் எனக்கு மருமகளா? வேண்டாம் என்று மறுத்தாள் கோதை நாயகி. சிவப்பு கொடி பிடித்து போராடிய கோதை நாயகியை சபரிவாசன் சமாதானப்படுத்தி பார்த்தார். முடியவில்லை. அவள் சமாதானம் ஆகவில்லை. நந்தனா தான் எனக்கு வேண்டும் என்று சித்தேஸ்வர் போராடினான். கடைசியில் மகனுக்காக அறையும் குறையுமாய் வேண்டாவிருப்பாய் சம்மதித்து வைத்தாள் கோதை நாயகி. சரி அம்மா, கல்யாண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவங்க வீட்டு சைட்லையும் சொல்லிடுறேன். அங்கே பெரியவங்கன்னு யார் இருக்கா? அந்த பைத்தியக்கார அம்மா தானே. பெருசா சொந்த பந்தம் இருக்கிறாப்புல. ஏண்டா என் கோவத்தை கிளப்பாத. நம்ம வீட்டு சொந்தத்தையும் கூட்டிட்டு போய் அவ வாடகை இருக்கோ குடிசையையும் அவளோட பைத்தியக்கார தாயையும் காட்ட சொல்றியா? காரி என் முகத்தில் துப்புவாங்க. 4 நட்சத்திரம் பார்த்து மண்டபன்னு நீயே அவளுக்கு தேதியை சொல்லி விடு போதும். மண்டபத்துக்கு அந்த பைத்தியக்காரியோட அந்த நந்தனா கழுதையும் வந்து சேரட்டும். அம்மா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? என் கோவத்தை கலராத, போடா. நீ அவளை பற்றி வர்ணிச்சதையும் 2 முறை நேரில் பார்த்ததையும் வச்சு நான் ஏதோ தாய் தகப்பனோடு இருக்கிறாள், சுமாரான வசதி உள்ளவள் என்று நினைத்தேன். கோதை நாயகி சலித்து கொண்டாள். என்னம்மா இப்படி பேசுற? நான் சரியாத்தான் பேசுறேன். நீ போய் ஆகிற வேலையை பாரு. திருமண தேதி குறித்து நந்தனா முன்பு நிற்க, உங்க அம்மா என்னை வந்து பார்க்கவில்லையே, பெண் கேட்கலையே, அது வந்து பெரியவங்க இல்லாததால் என்று சமாளிக்க, நிஜம் சொல்லுங்கள் சித்து, உங்க அம்மா மனப்பூர்வமா சம்மதிச்சாங்களா? இல்லைதான், ஆனால் போக போக சரியாயிடும் நந்தனா. எனக்கு உங்களை விட என் தாய் தான் முக்கியம். சித்து, அந்த வீட்டில் எனக்கு என்ன அவமானம் நேர்ந்தாலும் தாங்கிக்குவேன். ஆனால் என் தாய்க்கு நேர்ந்தால் தாங்க மாட்டேன். நீங்களும் ஆச்சு உங்க உறவும் ஆச்சுன்னு கிளம்பிடுவேன் சித்து என்று கராராய் சொன்னாள் நந்தனா. எதுவும் நடக்காது. எதுக்கு இப்படி அபசகுணமா பேசி நீயும் என்னை கழுத்தறக்கிற? சித்தேஷ் கோபப்பட நந்தனா அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சினாள். அடுத்த நாள் கடைக்கு போய்
தாலி கூரை புடவை வாங்க அவனுடன் கோதை நாயகி வரவில்லை. எவ்வளவு கலகம் செய்தும் இந்த கல்யாணம் நடக்கிறதே. ஆரண்யா உள்ளுக்குள் குமுறி கொண்டிருந்தாள். என்னடி, கடைசியில அந்த நந்தனா நம்மளை தோக்கடிச்சிட்டாளே. ஆரண்யாவின் தோழிகள் அவளை உசுப்பிவிட, இல்லடி, இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன், எப்படியாவது நிறுத்தி காட்டுறேன் என்று ஆரண்யா சீறினாள். என்னடி அப்படி பண்ணுவ? இன்னும் 10 நாள் தான் இருக்கு. என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் 10 நாளில் திருமணம். கல்லூரியில் இருந்தவளுக்கு அன்று மாலை ஈஸ்வரி ஆயாவிடமிருந்து ஃபோன் வந்தது. நந்தனா, உன் மாமியார் அப்புறம் அவங்க பேத்தின்னு 2 பேரும் வந்திருக்காங்க. உனக்கு செய்தியை சொல்ல சொன்னாங்க. என்னையும் வீட்டுக்கு போக சொல்றாங்க. நான் என்ன செய்யட்டும்? நான் உடனே வரேன் ஆயா, நீங்க கிளம்புங்க என்றாள் நந்தனா. அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்தவள் அவர்களை பார்த்து, வாங்க அத்தை, வா ஆரண்யா என்று வரவேற்று, என்ன சாப்பிட்றீங்க? காப்பி இல்லாட்டி டீ, டிஃபன் செய்யட்டுமா என்று பரபரத்தாள். நந்தனா, நான் ஒன்றும் உட்காந்து வக்கனையா சாப்பிட வரலடி. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. உனக்கும் எங்க சித்துவுக்கும் நடக்க இருக்கும் திருமணம் நடக்காது. அரக்கியாய் கோதை நாயகி சொல்ல, ஐயோ, என்ன அத்தை சொல்றீங்க? துதிக்கையை வெட்டி வீசிய யானையாய் அலறினாள் நந்தனா. எங்க சித்துவை கட்டிக்க அழகும் படிப்பையும் தவிர வேறு என்ன தகுதி இருக்கு உனக்கு? நல்ல பாரம்பரியம் இருக்கா? உன் அப்பன் யாரு? கருப்பா செவப்பா? எந்த ஊரு? என்ன பேரு? என்ன ஜாதி? எந்த மதம்? என்ன குலம் தெரியுமாடி உனக்கு? இப்படி முறை தவறி பிறந்த உனக்கெல்லாம் எங்க சித்துவை கட்டி வைக்க முடியாது. எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிற மனநிலையில் சித்தேஷ் இல்லை. அதான் நானும் மனசே இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எங்க ஆரண்யா வந்து, மாமனை விரும்புகிறேன் பாட்டி, எனக்கு மாமன் வேணும் பாட்டி, அவருக்கு என்னை கட்டி வைங்க அப்படின்னு அழுவுறா. மாமன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றா. எனக்கு அவளோட சந்தோஷம்தான் முக்கியம். ஆரண்யா என் மகள் புவனாவுக்கும் என் தம்பிக்கும் பிறந்த பெண். நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவ. உன்ன மாதிரி ஊர் பேரு தெரியாதவ இல்லை. அத்தை, என்னடி கத்துற? என்கிட்ட உன் கத்தலெல்லாம் உதவாது, தொலைச்சிடுவேன் பார்த்துக்க. உள்ளதை சொன்னா உனக்கு கோபம் வருதா? எங்க வீட்டு பெண் ஆரண்யா நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவள். எங்க ஆரண்யா எங்க, நீ எங்க? ஒழுங்கா நீ வழியை விட்டு விலகி போய்விட்டால் உனக்கு நல்லது. கடைசி நேரத்தில் வேற வழி இல்லாமல் எங்க சித்துவை என் பேத்தி ஆரண்யா கழுத்தில் தாலி கட்ட வச்சிடுவேன். நீ என்ன சொல்ற என்று மிரட்ட, நான் போக முடியாது. உங்க சூழ்ச்சியை சித்துக்கிட்ட அம்பலப்படுத்துறேன் பாருங்க என்று செல்போனை எடுத்து நம்பரை தட்ட போக, ஏய் அறிவு கெட்டவளே, உள்ளறையில உன் ஆத்தா ரொம்ப நல்லா தூங்குறா பாரு, என்னன்னு தெரியுமா? நந்தனா புரியாமல் முழிக்க, அது என் உபயம்தான். கோதை நாயகி வெள்ளியாய் சிரித்து சொல்ல, ஐயோ, என் அம்மாவை என்ன செய்தீர்கள் என்று நந்தனா பதறினாள். இது வெறும் சாம்பிள் தான், கொஞ்சம்தான். வெறும் 5 தூக்க மாத்திரை தான் கொடுத்தேன். ஐயோ, நீ முரண்டு பிடிச்சால் உன் தாய் உயிரோடு இருக்க மாட்டாள். உன்னையும் அவளையும் அடையாளம் இல்லாமல் அழிச்சிடுவேன். ஓடி போயிடு. உன் தாய் வேண்டுமானால் இங்கிருந்து எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு ஓடி போயிடு. புரியுதா? இல்லை, உன் தாயை உயிரோடு பார்க்க முடியாது. ஐயோ வேண்டாம், நான் போயிடுறேன். எங்களை ஒன்றும் செய்து விடாதீங்க. எனக்கு என் தாய் தான் முக்கியம். வேதனை தாங்காது மண்டியிட்டு அழுதவளை புழுவை பார்ப்பது போல பார்த்து கொண்டே ஆரண்யாவும் கோதை நாயகியும் அங்கிருந்து சென்றனர். ஆரண்யா மனதில் அழுத்தி கொண்டிருந்து கடைசியில் கழுத்தை அறுத்துவிட்டாள். உறங்கும் எரிமலையாயிருந்தவள் எழுந்து நெருப்பை கக்க ஆரம்பித்து விட்டாள். அவளை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்து அங்கிருந்து நகர்ந்தாள் ஆரண்யா. நந்தனா கோழையாகி போனாள். நந்தனாவின் மிடுக்கும் வீரமும் எங்கே தான் ஓடி ஒளிந்ததோ தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு ஈஸ்வரி ஆயாவின் துணையோடு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து சோகமாக பூரணியை பார்த்தபடியே
ஆஸ்பத்திரியில் அமர்ந்திருந்தாள் நந்தனா. ஈஸ்வரி பாட்டி, நந்தனா கண்ணு, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ இப்படி அழலாமா? ஆயா, ஏழையா பிறந்தா நம்ம பெருசா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது ஆயா. அன்னைக்கு எங்கள் அம்மா, இன்னைக்கு நான். நல்ல வேலை, நான் எங்கள் அம்மா மாதிரி என்னை முழுசா அவர்கிட்ட பறி கொடுக்கல. நந்தனா கண்ணு, அழுவாதடா. ஈஸ்வரி பாட்டி அவளை தோளில் சாய்த்து ஆறுதல் சொல்ல, நீ ஏன் கண்ணு ஒத்துக்கண? நம்ம சித்தேஷ் தம்பிக்கிட்ட சொல்லி இருக்கலாமே. ஆயா, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். அவங்க எங்கள் அம்மாவை ஏதாவது செஞ்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது கண்ணு. நம்ம சித்தேஷ் பார்த்துப்பான். இல்லை ஆயா, வேண்டாம். என்ன கண்ணு நீ? பெரிய பெரிய அவார்டு எல்லாம் வாங்கின பொண்ணு, தைரியமான பொண்ணு. அவங்க 2 பேருக்கு பயந்து இப்படி வந்துட்டியே. ஆயா, எவ்வளவு தைரியமான ஆளாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை தொடும்போது நாம் பதறித்தான் ஆகணும் ஆயா. என்னோட வீக்னஸ் என் அம்மா. என் அம்மா தான் எனக்கு முக்கியம். எனக்கு என்னோட வாழ்க்கை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆயா. சரி, இப்போ இவளை கூட்டிட்டு எங்கடா போவ நீ? அதான் ஆயா, எனக்கும் ஒன்றும் புரியலை, யோசிக்கிறேன். இப்போ திடீர்னு இன்னொரு வேலையும் என்னால் தேடிக்க முடியாது. ஒரு வீடும் உடனே கிடைக்காது. என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆயா. நானே என் மருமவ புள்ள கூட ஒண்டிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களை ஏன் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுறது கண்ணு? சரி, நீ இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு போய் கேட்டுப்பாரேன் கண்ணு. நந்தனா யோசித்தாள். வேறு வழி இல்லை. நமக்கு நல்ல வேலையும் ஒரு வீடும் கிடைக்கும் வரை ஆசிரமத்தில் தான் அம்மா பத்திரமாக இருக்க முடியும் என்று யோசித்தாள். சரி ஆயா, காலையில் பஸ் ஏறி ஆசிரமத்துக்கு போறேன் ஆயா. உனக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல ஆயா. நான் எங்கே இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன். என் தங்கம். அவளை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள் ஈஸ்வரி பாட்டி. அடுத்த நாள் காலை மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டாள் நந்தனா. பஸ்ஸில் பிரயாணித்தாள். பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அவள் மனமும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. அவள் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருக்க அங்கு பாடல் இசைத்து கொண்டிருந்தது. அவள் மனதில் இருக்கும் துக்கத்தை மேலும் அந்த பாடல் கூட்டிக் கொண்டிருந்தது. ஏமா, எங்கம்மா போனோம்? ஏமா, ஏமா, ஆ, எங்க போனோம்? அப்படி என்னம்மா யோசனை? எங்கே போகணும் சொல்லுங்க. ஆசிரம முகவரி சொல்லி டிக்கெட்டை எடுத்தாள் நந்தனா. ஏமா, கொஞ்சம் தள்ளி உட்காரேன். அவள் யோசனை அவளிடமே இல்லை. அந்த பாட்டுடனே அவள் யோசனையும் பயணித்து கொண்டிருந்தது. ஏமா, அப்படி கொஞ்சம் தள்ளி உட்காருமா. அவள் அப்படியே அமர்ந்திருக்க, என்ன இந்த பொண்ணு கூப்பிட கூப்பிட காதல வாங்காதவளா இருக்காளே. அந்த பெண்மணி வேறொரு சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஏமா, நீங்க இறங்குற இடம் வந்துருச்சு, கண்டக்டர் சொல்ல தன் தாயை அழைத்து கொண்டு இறங்கினாள் நந்தனா. சிஸ்டர் மரியாள் முன்பு கண்ணீரும் கம்பளையுமாய் விஷயத்தை சொல்லி அவள் நிற்க, உடனே சிஸ்டர் மரியாள் யாருக்கோ போனை போட்டாள். பின்பு, நான் ஒரு முகவரி தருகிறேன், அங்கு நீ சென்று பாரு நந்தனா. சரி என்று அந்த முகவரியை வாங்கி கொண்டாள். ஜெயச்சந்திரன், நம்பர் 6, காந்தி சாலை, திருப்பூர் என்று இருந்தது. விசாரித்து சென்றாள். அவர்கள் சென்ற இடம் விழுதுகள் சந்திரனுடைய பங்களா. கூடவே ஒரு பெரிய மர்ம முடிச்சும் அவிழ்ந்தது. மறுநாள் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன் கார் வந்து நிற்க, வாசலுக்கு வந்தவர் நந்தனாவையும் அவளோடு எலும்பும் தோலுமாய் உருமாறி அவரையே விழிவெறிய உற்று பார்த்து கொண்டிருந்த பூரணியையும் பார்த்து அதிர்ந்து போனார் ஜெய் என்கிற ஜெயச்சந்திரன். பூரணி, பூரணி என்று அந்த மனிதர் ஓடி வந்து தன் தாயை அணைத்து கொண்டு கதறியதைக் கண்டு மிரண்டு போனாள் நந்தனா. நந்தனாவிற்கு புரிந்தது, அவர்தான் தன் தந்தை என்று. சிறிது நேரம் கழித்து நந்தனாவை கேள்வியாய் நோக்க, நான் நந்தனா, இவங்க மக. என்னது,
பூரணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வேறொருத்தன் மனைவியா நான் கட்டி தொட்டு? ஐயையோ என்று பூரணியை விலகி நிற்க நந்தனா சின்ன சிரிப்போடு சொன்னாள், உங்க காதலியைத்தான் கட்டி தொட்டு அணைத்து நின்னீங்க, வேறொருத்தர் மனைவியை இல்லை. நந்தனா, நீ நீ என்று திக்கியவருக்கு அந்த மழை நாளில் ஞாபகம் வந்து தேனாய் தித்தித்தது. நந்தனா, நீ என் மகளா? ஆமா, அவளை கட்டி தழுவிக்கொண்டார். நீங்க படிக்க வைத்து ஆளாக்கிய பொண்ணுக்கும் அவளின் சித்தம் கலங்கிய தாய்க்கும் பெரும் ஆபத்து. கொஞ்ச நாள் அவங்களை உங்க பாதுகாப்பில் வைத்து காப்பாத்துங்க சந்திரன் என்று மரியாள் கெஞ்ச அவர் மறுக்க முடியாமல் சம்மதிக்க, இதோ அவரின் முன்னால் அவர் தேடி தேடி கிடைக்காத அரிய பொக்கிஷமாய் கிடைத்துவிட்டது அவரின் குடும்பம். அவர் உள்ளம் பூரிப்படைந்தது. அவர் தன்னுடைய மனைவியையும் மகள் நந்தனாவையும் அணைத்து உள்ளே கூட்டி போனார். ஜெயச்சந்திரனின் பக்கத்தில் இயல்பாய் அமர்ந்திருந்த பூரணியின் கண்களில் புதிய ஒளியையும் உயிர்ப்பையும் காண நந்தனா பேரானந்தப்பட்டாள். அவள் கண்களில் ஆனந்த கீற்று வழிந்தோடியது. தனது தாய் தந்தையின் அருகாமையில் பார்க்க கண்கொள்ளா காட்சி. இனி அவள் குணமாகி விடுவாள் என்ற நம்பிக்கை நந்தனாவின் நெஞ்சை மழை மேகமாய் குளிர வைத்தது. சொல்லு நந்தனா, உங்களை யார் மிரட்டியது? ஏன் கோவையை விட்டு வந்தீங்க என்று கேட்க, அது அப்புறம் பேசிக்கொள்ளலாம்ப்பா, முதல்ல நீங்க சொல்லுங்க, ஏன் என் தாயை தவிக்க விட்டீங்க? உன்னை பெண் கேட்க பெற்றோர்களோடு வரேன்னு போனவர் ஏன் வரல? ஜெயச்சந்திரன் பேச முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். நீங்களும் வராமல் பாட்டியும் தூக்கு போட்டு சாக வயிற்று பிள்ளையோடு இருந்த அம்மாவுக்கு சித்தம் கலங்கி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருந்தா. மரியாள் மேடம் தான் காப்பாற்றி கூட்டி வந்து வார்த்தைகளை முடிக்க முடியாமல் அழுதாள். அழாதே நந்தனா, அழாதே, என்னை மன்னிச்சிடுமா, எல்லாம் சதிமா. என்ன சொல்வேன்? நானும் பூரணியும் இணையக்கூடாதுன்னு என் அக்காவும் தாயும் சேர்ந்து சதி செய்துட்டாங்க. அன்று வெள்ளிமலையிலிருந்து வந்த நான் என் காதலை சொன்னதும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்களை சமாதானப்படுத்தி எப்படியாவது பூரணியை திருமணம் செஞ்சுக்கணும்னு எவ்வளவோ போராடினேன். அந்த சமயம் பார்த்து அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டரும் பிழைக்கிறது கஷ்டம்னு கையை விரிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அக்கா மகள் புவனாவை கட்டிக்கணும்னு வற்புறுத்தினாங்க. மரண வாயிலில் இருக்கும் தாயோட ஆசையை நிறைவேற்றுடா என்று என் அப்பாவும் அழ அம்மாவும் அழ எனக்கு வர வழி தெரியலை. காதலை உள்ளே பெரிய குழி தோண்டி புதைச்சிட்டு பூரணிக்கு செய்த பெரிய துரோகத்தை மறந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் புவனா கழுத்தில் தாலி கட்டினேன். தாலி கட்டின பிறகுதான் தெரிஞ்சுது அம்மாவும் அக்காவும் பொய் சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்கன்னு. அதுக்கு டாக்டரும் துணை. எல்லாவற்றிற்கும் காரணம் கோதை நாயகி. அவள்தான் என் அக்கா. கோவையில் பேரும் புகழுமா வாழ்ந்துட்டு இருக்கா. சித்தேஸ்வர் கல்வி குழுமம் தெரியுமா? அதன் ஓனர் சித்தேஸ்வரோட அம்மா தான் என் அக்கா. ஜெயச்சந்திரன் கூறி முடிக்க, அன்று என் தாயை வாழ விடாமல் செய்த அந்த அம்மா இன்று என்னையும் வாழ விடலைப்பா என்று கதறிய மகளிடம், சொல்லு சொல்லு, அந்த சண்டாளி உனக்கு என்ன துரோகம் செய்தாள்? நந்தனா விளக்கமாய் சொன்னாள். அப்படியா, என் மச்சான் சித்தேஸ்வர் கட்டிக்க இருந்த பெண் நீயா? நீ சேர வேண்டிய இடத்துக்குத்தான் வந்து சேர்ந்திருக்க. அது புரியாம அவ குலம் என்ன, ஜாதி என்ன, யார் உன் அப்பன் அப்படின்னு கேட்டாளா? அவளை உண்டு இல்லைன்னு செய்தால்தான் அடங்குவா. புறப்படு புறப்படு நந்தனா என்று சந்திரன் அவசரப்படுத்த, அப்பா, அம்மாவை இப்பொழுதுதான் ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்து வயிறு கழுவி மெல்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் கோவை வரை பயணம் என்றால் அம்மாவால் தாங்க முடியாதுப்பா. இன்று நன்றாக ஓய்வு எடுக்கட்டும், நாளைக்கு போகலாம்ப்பா என்று நந்தனா கெஞ்ச ஜெயச்சந்திரன் சமாதானம் ஆனார். பூரணியை தன் அறைக்கு அழைத்து செல்ல அதை பார்த்த நந்தனா, அம்மா அப்பாவுடனே இருக்கட்டும் என்று அவள் வேறொரு அறைக்கு சென்றாள்.
இங்கு கோவையில் நந்தனாவை காணாத சித்தேஸ்வர் கலங்கி உட்கார்ந்து விட்டான். 2 நாட்களாக அவளை தேடி தேடி பைத்தியம் பிடித்து விட்டது அவனுக்கு. ஈஸ்வரி பாட்டியை கேட்டாலும் நந்தனா சொன்னது போல எனக்கு தெரியாதுப்பா என்று உளறிக்கொண்டே இருந்தாள். ஃபோன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் என்று சொன்னது. சித்தேஸ்வர் பைத்தியம் போலானான். நந்தனாவின் போட்டோவை பார்த்து என்னை மறந்து எங்கே போய்விட்டாய் தென்றலே என்று உள்ளுக்குள்ளே அழுதான். அந்த அழுகையும் புலம்பலும் பின்பு அவனுக்குள் ஆத்திரமாய் மாறியது. நந்தனா மட்டும் கையில் கிடைத்தால் சிங்கமாய் மாறி கடித்து குதறி விடுவான் சித்தேஷ். கார் கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பா, நான் முன்பே உங்களை சந்திக்க அனுமதி கேட்டேன். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்து இருந்தால் நாம் எப்போதோ சேர்ந்திருப்போம் நந்தனா சொல்ல, எப்போ சேரணும்னு விதி இருக்கோ அப்பதானமா சேர முடியும். விதியின் கரங்களில் சிக்கியவர்களுக்கு அந்த விதியே பாவம் பார்த்து விட்டால்தான் நல்லது நடக்கும் நந்தனா என்றவர் மகளை அணைத்து கொண்டார். பூரணியோ தாய்க்கோழியின் இறகைக்குள் பாதுகாப்பாய் தஞ்சம் புகுந்திருந்த குஞ்சியாய் அவர் மடியில் சுருண்டு படுத்திருந்தாள். வேற்று மனிதர்களை கண்டால் பயந்து விலகி போகும் பூரணி அவளை அறியாமலேயே அவரிடம் ஒட்டி கொண்டாள். பூரணித்தான் நான் பார்த்ததிலே பேரழகி என்று நினைத்திருந்தேன். ஆனால் என் மகள் நந்தனா அதீத பேரழகி. ஓ, அதனால தான் சாமியார் போல இருந்த என் மச்சான் உன்னிடம் கவிழ்ந்துட்டானா? நந்தனா சிரிக்க, சித்தேஷ் பாவம்மா, இந்நேரம் கலங்கிட்டு இருப்பான். அடுத்தது உனக்கு நடந்த துரோகம் தெரியாமல் நீ கிடைச்சா கடித்து குதறவும் செய்வான், பார்த்துக்கோ. ஜெய்சந்திரன் கிண்டலடிக்க, அவரை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும்பா என்று கண்ணடித்தாள் நந்தனா. இருவரும் காருக்குள் சிரித்து கொண்டு வர பங்களாவின் உள்ளே சந்திரன் கார் நுழைந்தது. நந்தனா, நீ வெளியில் இரு, நான் அழைக்கும் போது வந்தால் போதும். சரிப்பா என்று நந்தனா தன் தாயுடன் வெளியில் நின்றிருக்க ஜெயச்சந்திரன் உள்ளே சென்றான். அங்கு ஆளில் ஆரண்யா, சபரிவாசன், கோதை நாயகி, சித்தேஸ்வர் 4வரும் அமர்ந்திருந்தனர். செய்தி தெரியுமா சந்திரா? நடக்க இருந்த கல்யாணம் நடக்காது. இவனை ஆரம்பத்திலிருந்தே அந்த நந்தனாவுக்கு பிடிக்கல போல. இவன் அதிகமாக வற்புறுத்த மறுக்க முடியாமத்தான் ஒத்துக்கிட்டா. கடைசியில் மனசு மாறி ஊரை விட்டு ஓடிட்டாப்பா. கோதை நாயகி சந்திரன் அருகே ஓடி வந்து சொல்ல, ஓடி போயிட்டாளா இல்லை நீ ஓட வச்சியாக்கா? சந்திரா, என்னடா சொல்கிற? சித்து என்னை தப்பாக நினைக்க போகிறான்டா. கோதை நாயகி படப்படப்பாய் கேட்க, இதுக்கு அந்த ஆரண்யாவும் உடந்த இல்லை. சும்மா இரு சந்திரா, ஆரண்யா தான் சித்துவை கட்டிக்கிட்டு நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றா போறா. அவளை போய் குறை சொல்றியே, நிஜம் சொல்லுக்கா. நந்தனாவை என்ன செய்தே? பூரணிக்கு என்ன கொடுத்தே என்று அதட்ட, மாமா என்ன சொல்றீங்க என்று சித்தேஷ் அதிர்ந்து கேட்க, உனக்கு விளக்கமாய் புரிய வைக்கிறேன். நந்தனா, நந்தனா என்று வெளியே பார்த்து குரல் கொடுக்க, நந்தனா பூரணியின் கை பற்றி அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். அவளை பார்த்த கோதை நாயகி ஆரண்யாவுக்கு வியர்த்து போக சித்தேஸ்வரும் சபரிவாசனும் மகிழ்ந்தனர். நந்தனா கோதை நாயகி மற்றும் ஆரண்யாவின் கொலை மிரட்டலை விளக்கமாக சொல்ல, ச, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்லை பேயாடி? கோபத்தில் சபரிவாசன் ஓங்கி அறைந்து விட்டார். அம்மா, உங்களை போய் நல்ல பொறுப்பான தாயேன்னு நினைத்தேனே, ஆனால் நீங்க இப்படி. ச, சித்தேஸ்வர் முகம் திருப்பினான். ஜெயச்சந்திரன் கோதை நாயகியின் அருகில் வந்து, அக்கா, நந்தனாவை பார்த்து என்ன ஜாதி, என்ன குலம், உன் அப்பன் பெயர் என்ன, ஊர் என்ன கேட்டியாமே? இப்போ சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. நந்தனாவோட அப்பன் பேரு ஜெயச்சந்திரன் என்று சொல்ல, தம்பி தம்பி என்று அதிர்ந்தாள் கோதை நாயகி. ஊர் திருப்பூர். நான் என்ன ஜாதியோ அதே ஜாதிதான் இந்த நந்தனா. நான் என்ன குலமோ அதே குலம்தான் என் மகள் நந்தனா. நான் எந்த மதமோ அதே மதம்தான். இப்போ புரியுதா இந்த நந்தனா யார் என்று? தம்பி தம்பி சந்திரா, என்னடா சொல்ற? குரல் தழுத்தழுக்க கண்களில் நீர் நிரம்பி வழிந்தது கோதை நாயகிக்கு. என் வம்சம், என் வாரிசு, என் மகள் நந்தனாதான். அப்போ பூரணி யாரு? நான் வெள்ளிமலையில் காதலிச்ச பெண் தான் பூரணி. நான் எவ்வளவு சொல்லியும் என் காதலை பிரிச்சது நீதானே? தம்பி என்னை மன்னிச்சிடுடா. கோதை நாயகி சந்திரனின் கைகளை கண்களில் ஒற்றி அழுதாள்.
நந்தனா சித்துவை கண்கலங்கி பார்த்து கொண்டிருக்க, சித்துவோ அவளை காதலுடன் பார்த்து உருகினான். அவள் தனது மாமன் மகள் என்று சித்து கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவன் தன் அத்தை மகன் என்று இவளும் கற்பனையிலும் நினைத்ததில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து உருக, அன்று நந்தனா, நீங்கள் என் அத்தை மகனா இல்லை மாமன் மகனா என்று அவனிடம் வாயாடிய நாள் வந்து கண்ணில் மின்ன சிரிப்பு வந்தது. ஆரண்யாவிற்கு அங்கு நடக்கும் ஒவ்வொரு திருப்பமும் வியப்பாக இருந்தது. அவள் குழம்பி போனாள். உங்களுக்கெல்லாம் இன்னொரு உண்மையும் சொல்ல போறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆரண்யாவின் கொழுப்பு திமிர் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அதற்குத்தான். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் புவனாவுக்கும் பிறந்த பெண் இல்லை ஆரண்யா என்று சந்திரன் சொல்ல, டாடி டாடி என்று ஆரண்யா ஆழ, என் காதலை கலைச்சி என் புவனாவுக்கும் புவனாவின் காதலை கலைத்து அவளை எனக்கும் கட்டி வச்சிங்க. முதலிரவு அன்று புவனாவிடம் என் காதலை சொல்லி அழுதேன். அவளும் அவள் காதலை சொல்லி அழுதாள். அன்று காலையில் அவள் காதலித்த சிவா தூக்குமாட்டி தொங்கிட்டான். என்ன செய்யட்டும் மாமான்னு குற்ற உணர்ச்சியில் அழுதாள். இன்னொருத்தியை நேசித்தவர் நீங்கள், இன்னொருத்தனை நேசித்தவள் நான். நாம் இனி சேர்ந்து வாழ முடியாது மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் என் சிவாவை மறக்க முடியாது மாமா என்று அழுதாள். என்னாலும் என் பூரணியை மறக்க முடியாது. என்ன செய்வது? நாங்கள் இருவரும் தவித்தோம். நீங்க போய் பூரணியை பார்த்து இங்கே நடந்ததை விளக்கி சொல்லி கையோடு கூட்டிட்டு வந்து எங்கேயே ஏதாவது ஒரு மூலையில் வச்சு குடும்பம் நடத்துங்க. நம்ம வீட்டுக்கு தெரிய வேண்டாம் மாமா. வெளி உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் கணவன் மனைவி. அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திடாதீங்க மாமான்னு புவனா சொல்ல, நான் வெள்ளிமலை கிளம்பினேன். போகிற வழியில் எனக்கு சின்ன ஆக்சிடெண்ட். காலில் முறிவு ஏற்பட்டு 6 மாதம் படுக்கையில் கிடந்தேன். கால் ஓரளவு சரியானதும் நான் போய் பார்க்க அங்கு பூரணி இல்லை. எல்லா இடமும் விசாரித்து பார்த்தேன். எந்த தகவலும் இல்லை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் வெளிநாடு சென்றோம். அங்கே நாங்கள் நல்ல நண்பர்களாக தான் வாழ்ந்தோம். எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு முறை ஃபோன் செய்யும் போது ஏதாவது விசேஷம் உண்டான்னு அக்காவோட நச்சரிப்பு தாங்காமல் நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ இவளுடைய தோழி ஒருத்தி முறை தவறி அங்கே ஒருவனிடம் ஏமாந்து வயிற்றுல பிள்ளைய வாங்கி கொள்ள, அந்த சமயம் அவளும் நான் உண்டாயிருக்கேன்னு உங்ககிட்ட போய் சொல்ல நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க. புவனா ஏன் உங்களை அங்கே வரவிடலை என்று இப்ப தெரியுதா? அவள் தோழிக்கு ஆரண்யா பிறக்க அவளை இந்தியாவுக்கு தூக்கி வந்துட்டோம். இதை கேட்ட ஆரண்யாவின் கண்கள் குளமாகியது. புவனாவும் சீக்கிரமே சிவாவின் நினைவில் நெஞ்சு வெடிச்சு செத்துவிட்டாள். நானும் என் பூரணியின் நினைவில் தினம் தினம் செத்துக்கிட்டுத்தான் இருந்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையை, புவனாவுடைய வாழ்க்கையை கோதை நாயகி நரகமாக்கி, பூரணி வாழ்க்கையை நான் நரகமாக்கி, நந்தனா வாழ்க்கையை ஆரண்யா நரகமாக்கி, ஐயோ, நாம் யாரும் மனிதர்களா? மனித பண்போடு தான் வாழ்ந்தோமா? வாழலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துரோகம் செய்து சொல்லவே வாய் கூசுது. ஜெயச்சந்திரா, என்னை மன்னிச்சிடு. கோதை நாயகி அவனிடம் கதறி அழக, சரி, இனியாவது நல்ல முறையில் வாழ்வோம் சந்திரன் கூறி முடிக்க, டாடி டாடி ஆரண்யா ஓடி வந்து அவர் காலில் விழுந்து அழ, அவளை தூக்கி நிறுத்தி, உன்னை காயப்படுத்தவோ இல்லை தண்டிக்கவோ நீ என் மகள் இல்லைன்னு சொல்லல ஆரண்யா. உன்னை பக்குவப்படுத்தத்தான் உன் பிறப்பு ரகசியத்தை சொன்னேன். சந்திரன் குரல் கம்ம சொல்ல, அப்பா, நான் இதுவரை செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா பூரணி அம்மாவை பராமரிக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. கண்ணீரோடு கேட்க, அது ஒன்றுக்கு மட்டும் இங்கே யாருக்குமே, ஏன் நந்தனாவுக்கு கூட அனுமதி இல்லை. என் உயிர் உள்ளவரை என் பூரணியை இமையாக காப்பது இனி என் பொறுப்பு. பூரணி சீக்கிரமே குணமாயிடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோடு முடிந்த என் வாழ்வு இனி அவளுடன் தொடரும். சந்திரா, உன் பொண்ணு நந்தனாவை என் மகனுக்கு கொடுப்பாயாடா என்று கோதை நாயகி கேட்க, என் மாப்பிள்ளைனா அது என் மச்சான் சித்தேஸ்வர் தான். அதை இனி என் மகள் நந்தனா நினைச்சா கூட மாற்ற முடியாதுக்கா என்று சந்திரன் சொல்ல, அங்கே பெரும் மகிழ்ச்சி நிலவியது. ஆரண்யா நந்தனாவின் அருகில் வந்து, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா.
நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா என்று கூனி குறுகி நிற்க, நீ என் செல்ல தங்கச்சி என்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள். மாடி அறையில் சித்தேஸ்வரும் நந்தனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ஏ நந்தனா, நீ என் மாமன் மகள். ஏ சித்து, நீ என் அத்தை மகன். உன் வீட்டுக்கு நான் வந்த அன்னைக்கு நீ என் மாமன் மகனா அத்தை மகனா என்று கேட்டியே. இப்போ பிரமிப்பா இருக்குடி நமக்குள்ளே இருக்கும் உறவை நினைத்து, புன்னகையுடன் சொன்னான் சித்தேஸ்வர். என்கிட்ட சொல்லாமல் எங்கடி போன? நான் தவிச்சிட்டேன், துடிச்சிட்டேன் தெரியுமா? நீ இல்லைனதும் உள்ளுக்குள்ள செத்துட்டேண்டி. உன்னை கண்ட பின்புதான் எனக்கு மீண்டும் உயிர் வந்தது. உனக்கு என்னை விட உன் தாய் தான் முக்கியமா? ஆமாம் என்றாள் பட்டென்று. அப்படியா? சித்தேஸ்வர் எழுந்து அவளை விரட்ட, அவள் அவனுக்கு பயந்து சிலுங்கலோடு ஓட, சித்தேஸ்வர் தாவி பிடித்து தூக்கி அவளை தட்டாமலை சுற்ற, அந்த அறையில் இளையவர்கள் இருவரும் சந்தோஷமாய் விளையாடிக் கொண்டிருக்க, மற்றொரு அறையில் ஜெய் என்கிற ஜெயச்சந்திரன் மார்பில் பூரணி தலை சாய்த்து படுத்திருந்தாள். சாதுவாய் நெஞ்சம் வந்த தென்றலை மேனி நோகாமல் மிருதுவாய் வருடி தட்டி தாளாட்டி கொண்டிருந்தார் ஜெயச்சந்திரன், கண்களில் கண்ணீரோடு. காதல் காதலர்களை சோதனைக்கு உள்ளாக்கும், வேதனைக்கு உள்ளாக்கும், கஷ்டப்படுத்தும், கலங்க வைக்கும், துன்பப்படுத்தும், துயரப்படுத்தும். ஆனால் உண்மை காதல் ஒருபோதும் கைவிடாது. அப்படிப்பட்ட காதலை நாமும் காதலிப்போமா?